ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக விஷயத்தையும் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 27 அன்னைக்கு ஒரு அதிசயமானது நடக்க போகுது. ஆகஸ்ட் 27லிருந்து இது மேச ராசிக்காரங்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. ஆக்சுவலி இந்த வீடியோ பௌர்ணமியுடைய உச்ச வாக்கு வீடியோ. ஸோ சிவன்மலை உத்தரவு வாக்கில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது தடுக்க முடியாதோ, அதுபோல் பௌர்ணமியில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் அடுத்து இதெல்லாம் நடப்பது தடுக்க முடியாது. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதுக்கு நாம் என்ன மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் மேச ராசிக்காரங்க வீடியோவை ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு வாக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உத்தரவு வாக்கு. நிறைய பேருக்கு இந்த உத்தரவு வாக்கு பற்றி தெரியாமையே இருக்குது. அதனால் முதல்ல இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய உத்தரவு வாக்கை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த உத்தரவு வாக்குனால தான் நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கிரகிக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ கிரகங்கள் மூலியமாகவும் நம்ம வாழ்க்கை கிரகிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி சிவன்மலை உத்தரவை பற்றி தெரிஞ்சவங்க வீடியோவை கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பாருங்கள். இல்லை தெரியாது, ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எனக்கு சொல்லு அப்படிங்கிறவங்க வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து. ஸோ முதல்ல சிவன்மலை உத்தரவு வாக்கை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல கோவிலை பற்றி பார்த்துடலாமா? வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு முக்கியமான ஒரு ஊரில் இருக்குது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். ஸோ முருகனுடைய வேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு ஆயுதமாக நம்ம கெட்டதை அழிக்க இருக்கோ, அதுபோல் இந்த கோவிலில் வைக்கக்கூடிய பொருளும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றத்துக்கு ஏற்படுங்கிறது உறுதியாகுது. தமிழ் கடவுள் முருகன் என அழைக்கப்படக்கூடிய முருகன் தன் வேலாயுதத்தில் பகைவர்களை அழிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ பக்தர்களுடைய கனவில் முருகன் குறிப்பால் சில பொருட்களை உணர்த்தி அதை வைக்க உத்தரவிடுவார். ஸோ அப்படி வைக்கக்கூடிய அந்த பொருள் தமிழகத்தில் எப்பேற்பட்ட நிலை ஏற்படும் என்பது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிய வந்துடும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்தியாவில் லட்சக்கணக்கான புராதன கோவில்கள் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் தனி சிறப்பு இருக்குது. இறைவனின் திருவிளையாடல்களை உணர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு புராண நிகழ்வுகள் அந்த கோயிலை ஒட்டி நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிவன்மலை மீது உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இந்த கோவிலில் உள்ள ஆண்டவர் அப்பகுதியை சுற்றியுள்ளவருடைய ஒருவருடைய கனவுல தோன்றி ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜிக்க வேண்டும் என உத்தரவிடுவார். பக்தர்கள் தங்கள் கனவுல வந்த பொருள் குறித்து கோவில் அர்ச்சகர்களிடம் கூற அவர்கள் பூ போட்டு அந்த பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கலாமான்னு கேட்கப்படும். அந்த பொருள் வைக்கலாம் அப்படிங்கிறது உறுதியாச்சுன்னா அந்த பொருள் வைக்கப்படும். அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கிறத பொறுத்து அப்போது காலத்தில் சில நிகழ்வுகள் நடக்கும் என்பது இப்போ வரைக்கும் நம்பிக்கை. இந்த வகையில் இந்த உத்தரவு பெட்டியில் இது வரைக்கும் எத்தனையோ பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை பொருளுமே சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ முருகருடைய வேல்லேருந்து மஞ்சள்லேருந்து நோட்டிலேருந்து இந்த மாதிரி நிறைய பொருள் வைக்க உத்தரவாயிருக்கு. இந்த மாதிரி உத்தரவு வைக்கப்பட்ட எல்லா பொருளுமே சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தாக்கத்தை ஏற்படுத்தாமலாம் இல்லை,
ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. இப்போ உங்களுக்கு பௌர்ணமி வருதில்ல, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சிவன்மலை கோவிலில் எப்படி பொருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாக்கத்தை ஏற்படுத்துமோ, கிரகங்கள் இந்த பௌர்ணமியில் அமையக்கூடிய அடிப்படையில் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான தாக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறவுகள் இருக்குல்ல, அந்த உறவுகள் விஷயத்தில் சமநிலையும் புரிதலையும் கொண்டு வரும். இது வரைக்கும் அந்த மாதிரி கொண்டு வராமல் இருந்த உங்கள் வாழ்க்கையில் இப்போ இந்த பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய அதிசயமே சமநிலையும் புரிதலையும் உறவில் கொண்டு வரும். அப்புறம் வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேச ராசிக்காரங்களுக்கும் நல்ல வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்து தோய்வு இருந்த நீங்கள் இப்போ வேலைக்கு நல்ல முயற்சி பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். பணியிடத்தில் கூட நீங்கள் புதிய பொறுப்புகளையோ அல்லது புதிய பணிகளையோ எதிர்கொள்ள நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் அது உங்கள் நிதிநிலை சீராக இருக்கிற மாதிரி வைக்கும். வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். ஸோ வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கிறது, நிதிநிலை சீராக இருக்கிறது, புதிய பணிமுறையை எதிர்கொள்வது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே பௌர்ணமியிலிருந்து இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் பௌர்ணமிக்கு பிறகு செய்யக்கூடாத ஒரு விஷயம் பெரிய செலவுகளை தவிர்ப்பது. பெருசாக ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பௌர்ணமியில் பெரிய செலவுகள் எது செய்தாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் பெரிய செலவுகளை முடிஞ்ச அளவு தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்கள் ஆலோசனை அல்லது ஆதரவை நாடினால் அதை வழங்குங்க. அதை நீங்கள் கொடுக்கறதுனால அது உங்களுக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்தும். அதனால் ஆதரவை கண்டிப்பாக இது பண்ணுங்க. அதே போல் எல்லா பொருட்களையுமே நீங்கள் பார்த்து தான் கவனமாக ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பொறுப்புகளையுமே நீங்கள் சுமக்க முயற்சிப்பதை தவிர்க்கணும். நீங்கள் சுமக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால் பொறுப்புகளை சுமக்கிறத முடிஞ்ச அளவோ அவாய்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன்கள். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த ஆவணி பௌர்ணமியில் நீங்கள் எப்படி வழிபட்டால் கடன் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள் அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த நாளில் விரதமிருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களை வழிபட்டால் சந்ததிகள் நலம் பெருகும். குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது அதிக பலனை கொடுக்கும். 12 பௌர்ணமிகளில் தொடர்ந்து விரதமிருந்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற முடியும். மெயினாக இந்த பௌர்ணமி நாளில் செய்யப்படக்கூடிய தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகம். அதனால் இந்த நாளில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. பொதுவாக மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளை விட அனைத்து மாதங்கள்லேயும் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம் என்பார்கள். அதிலும் சந்திரன் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, சத்யநாராயண பூஜை செய்வது என எப்படி வழிபட்டாலும் உங்கள் ராசிக்கு அதன் பலன் 2 மடங்காக கிடைக்கும். நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம் என்பார்கள். அதுபோல் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பௌர்ணமி நாளில் உங்கள் ராசிக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும் என்பது ஒரு நம்பிக்கை. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விரதமிருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்து தீராத கடன் பிரச்சனை இருந்தால் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும். மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. வார கடன்லாம் உங்களுக்கு வரது எல்லாமே வசூலாகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாதீங்க என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த பௌர்ணமியை பற்றியும் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.